ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நியூ ஸ்டைல் பலூன் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்லீவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே கட் பண்ணக்கூடிய உங்களோட பேசிக் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறீங்க. பட் 5 inches முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பேசிக் ஸ்லீவை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட வித் 15.5 inches இருக்குது. அண்ட் ஸ்லீவோட ஓப்பனுமே 15.5 inches தான் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம கீழே ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவுக்கு நம்ம ஒரே அளவில் தான் கட் பண்ணணும். கீழே நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் இப்போ நான் 5 inches எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன் இல்லையா ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ்க்காக. ஸோ அதை தாண்டினதுக்கப்புறமா அந்த 5 inchesக்கு அப்புறமா தான் நம்மளோட பேசிக் ஸ்லீவை நம்ம வரைஞ்சி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சேம் இதே மாதிரியே நீங்கள் ஒரு 5 inches 5.5 inches இல்லை உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பலூன் ஸ்லீவ் நல்லா பஃபியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பேசிக் ஸ்லீவை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவை மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கணும். சென்டரில் ஒரு நாச்சஸும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு நாச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு அப்போ தான் ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக நமக்கு தெரியும் இங்கே நாச்சஸ் இருக்கிறதுனால. ஸோ சென்டரில் ஒரு நாச்சஸும் உங்களோட ஷோல்டர் கிட்ட கரெக்டாக ஒரு நாச்சஸும் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் ஆமோல் கர்வ் பண்ணி எடுப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் ஆமோலை கர்வ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ சென்டரில் ஒரு நாச்சஸும் சைடில் 2 நாச்சஸும் இருக்குது இல்லையா. இப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய நாச்சஸை தூக்கிட்டு அப்படியே சென்டர் நாச் மேலே வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட தச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய நாச்சஸும் தூக்கி சென்டரில் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி அந்த சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு கீழே ஃபார்ம் ஆகும். மேலே க்ளோஸ்ட் ஆகி கீழே உங்களுக்கு விரியும் ஒரு வி ஷேப்பில். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ப்ளீட்ஸை இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 inches அப்படி இல்லைனா 3 inches கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ உங்களோட ஆக்சுவல் ஸ்லீவ் வித் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு 2 சைடுமே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்லீவை கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ ஸ்டைல் பலூன் ஸ்லீவ் இது. ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஸ்லீவ் டிசைனும் கூட. கண்டிப்பாக இது ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். அண்ட் நீங்கள் ஒரு ப்ளவுசஸ்லாம் கூட போடுறீங்க. இல்லை இது நாட் ஒன்லி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். நீங்கள் ஒரு குர்த்திக்கு கூட இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஒரு சூட்ஸ் பண்ணுறீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டைலிஷான ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் நீங்கள் கொடுக்குறப்போ ரொம்ப எலகெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களை ட்ரெண்டியாக காட்டும். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம் நான் சொன்ன மாதிரியே. இப்போ நம்ம கீழே எப்படி அந்த ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். அண்ட் நீங்களும் இந்த ஸ்லீவ் டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்லீவ் டிசைன் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் இந்த ஸ்லீவ் டிசைனை பண்ணி முடிக்க முடியும். பட் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க.
அந்த ஸ்லீவோட 2 பக்கமும் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோட ஸ்லீவோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 12 இன்ச்சஸ் எனக்கு வரணும். ஸோ கரெக்டாக அந்த 12 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த ப்ளீட்ஸ் வந்து நான் கொடுத்து அந்த ஸ்லீவை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து அந்த ரா எட்ஜை கன்சில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி அந்த ரா எட்ஜை வந்து நான் இப்போ கன்சில் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட நியூ ஸ்டைல் பலூன் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாகி முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் டிசைன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லீவ் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் வேறு ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.